கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மக்களுக்கு காவல்துறை விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. விவசாய வங்கியில் பண மோசடி சிக்கப்போகும் முன்னாள் அமைச்சர். சம்பளம் இல்லாத விடுமுறை அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு. அரசு சேவை நியமனங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய கட்டுப்பாட்டு விதிப்பு. உள்ளூராட்சி தேர்தல் குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாடல். வடக்கு கிழக்கில் தமிழ் போலீசாரை நியமிக்க அனுர அரசு நடவடிக்கை. போலி நாணயத்தாள்களுடன் மூவர் கைது. ஆசிரியர்களுக்கு 25 ரூபாய் கொடுப்பனவு மீள உருவெடுக்கும் சர்ச்சை தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மக்களுக்கு பயப்பட தேவையில்லை எனவும் பொதுமக்கள் அச்சமின்றி செயல்படவும் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றவும் காவல்துறையினர் தயாராக இருக்கின்றார்கள் என யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ் நகரில் புத்தாண்டுக்கு முன்னிரவு இளைஞர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போதே மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வாரத்தில் யாழ் நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் 4 குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருக்கின்றோம். 2 சம்பவங்களையும் குறித்து புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலதிக சாட்சிகளை எடுத்து மிகுதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டுள்ளோம். இதற்குரிய ஆலோசனைகள் என்னால் உயர் அதிகாரிகளுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடித்து குற்றவியல் சட்ட கோவையின் கீழ் 81வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம். எனவே இனிவரும் காலங்களில் குறித்த நபர்கள் அவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்காக கட்டுக்கோப்பான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆணையை பெற்று வருகின்றோம். குறித்த நபர்கள் எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்தும் குறித்த குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அதிக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற ஆணையில் குற்றவியல் சட்டக்கோவையின் 81வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகிந்தலை விவசாயிகள் வங்கியில் இருந்து சுமார் 4 மில்லியன் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக விவசாயிகள் அமைப்பு ஒன்றின் செயலாளர் முறைப்பாடு செய்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருட்களை கொள்முதல் செய்வதற்காக நிறுவப்பட்டதாக கூறப்படும் ஒரு அமைப்பின் போலி காரணத்தின் கீழ் இந்த நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முறைப்பாட்டில் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் அமைச்சர் ஒருவர், விவசாய சேவை பிராந்திய அதிகாரி மற்றும் மிகிந்தலை விவசாயிகள் சேவைகள் அலுவலகத்துடன் தொடர்புடைய எழுதுவிளைஞர் ஒருவரும் சம்பந்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த முறைப்பாடு உத்தியோகபூர்வமாக மிகிந்தலை அபிவிருத்தி சபைக்கு MK மிகிந்தலை போகாயா விவசாயிகள் அமைப்பின் செயலாளரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விடுமுறையை பெற்றுக்கொள்வது தொடர்பில் விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஆகிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்கள் தொடர்பில் இதில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஜூன் 22 தேதியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையில் சம்பளமின்றி விடுமுறை வழங்குவதில் முறைகேடுகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்ட நிலையில் அவற்றை தவிர்ப்பதற்காக குறித்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்கள் சிலர் 5 வருடங்கள் உள்நாட்டில் விடுமுறையை விண்ணப்பித்து விட்டு விடுமுறையை ரத்து செய்யாமல் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் இவ்வாறான விடுமுறைகளை அங்கீகரிக்கும் முன்னர் இது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானிக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விடுமுறைக்கு விண்ணப்பிக்கும் அரசாங்க ஊழியர்கள் முன்னர் எடுத்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகளை சரிபார்த்து அட்டையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கான பணி நியமனங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் கட்டுப்பாடொன்றை விதித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கண்டியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் விவசாய அமைச்சர் KD லால்கந்தா இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர்,
அரசு சேவைக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தடை விதித்துள்ளது. எனினும் வெற்றிடமாக உள்ள மிகவும் அத்தியாவசியமான பணியிடங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் ஆட்சேர்ப்பு செய்ய முடிவு செய்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதாயின் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தை விரைவாக திருத்தம் செய்ய வேண்டும். எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகளவு தமிழ் போலீசாரை நியமிப்பதற்கு சிறப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள போலீஸ் வெற்றிடங்கள் தமிழ் போலீசாரை வைத்து மிக விரைவாக நிரப்பப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, இலங்கையின் அனைத்து பகுதிகளையும் போலவே வடக்கிலும் எந்தவொரு அரசியல் தலையீடும் இல்லாமல் போலீசாரால் பணியாற்ற முடியும். கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் போலீசாரின் சுதந்திரமான செயல்பாட்டை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம். சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு போலீசாருக்கு முழுமையான சுதந்திரம் உண்டு. சட்டத்தின் அடிப்படையில் செயல்படும் போது போலீசாருக்கு ஏதேனும் அழுத்தம் முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பில் எனக்கு தெரிவியுங்கள். நிச்சயம் நான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வேன். தமிழ் மக்கள் அதிகளவில் வாழும் பகுதிகளில் தமிழ் போலீசாரை நியமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கிலிருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அத்துடன் வடக்கில் நிலவும் இதர பிரச்சினைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை தமண வனகமுவ பிரதேசத்தில் தொலைபேசி விற்பனை செய்யும் இடம் என்ற போர்வையில் 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்களை அச்சடிக்கும் நிலையமாக இயங்கி வரும் வீடொன்று சுற்றி வளைக்கப்பட்டு 3 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்களும் 29, 20 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போலி நாணயத்தாள்களை அச்சடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மடிக்கணனி உட்பட பல உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் அவ்வீட்டில் 3 A4 அளவிலான கடதாசிகள் அச்சடிக்கப்பட்டு கத்தரிக்கப்படாத 10 போலியான 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் முதலியவற்றையும் அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளனர். அரசு சேவையில் நிலவும் பாரிய சம்பள முரண்பாடுகள் களையப்படும் வரை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு ஐக்கிய கல்வி சேவை சங்கம் மற்றும் ஐக்கிய தொழிற்சங்க கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளன. அத்துடன் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கவுள்ளதாகவும் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஊதியத்தை உயர்த்தும் வரை சிறிய தொகையை வாழ்வாதார எண்ணாக வழங்குவதில் அர்த்தமில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய தொழிற்சங்க செயலாளர் பிரியந்த பத்பேரிய தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்களான வசந்த சமரசிங்க மற்றும் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் இணைந்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கோரி ரணில் மஹிந்த அரசாங்கத்துக்கு எதிராக நெடுஞ்சாலையில் இறங்கி போராடியதாக அவர் கூறியுள்ளார். அத்தோடு அவர்கள் சம்பள முரண்பாடுகள் தீர்க்கப்படும் வரை 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு ரணில் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியதாகவும் பிரியந்த பத்பேரிய குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆசிரியர்களின் தலைமையில் நடைபெற்ற முதலாவது போராட்டத்தில் கோட்டபாய ராஜபக்ச வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாக கூறிய அவர், தற்போதைய அரசாங்கம் ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாகவும் முழு அரசு சேவையினரின் சம்பளத்தை 25% அதிகரிப்பதாகவும் தேர்தலுக்கு முன்னர் கூறியதாகவும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் உதய செனவிர்த்தன குழுவின் கூற்றுப்படி இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது இன்றியமையாதது என தொழிற்சங்க செயலாளர் பிரியந்த பத்பேரிய தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.